தேடுவீங்க. அந்த நாளில் நமக்கு என்ன நல்லது நடந்தது, எதுக்கு நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நிறைய நல்ல விஷயங்கள்ல உங்களோட கவனம் எல்லாம் போகும். அப்போ நீங்க அந்த நாளில் நடந்த எல்லா விஷயங்களையும் நீங்க ரீகலெக்ட் பண்ணுவீங்க. ரீகலெக்ட் பண்ணும் போது இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன் என்னன்னா, அந்த நாள்ல அதாவது உங்களுக்கு ஒரு பிடிக்காத ஒரு நிகழ்வு நடந்திருந்தா உங்க எண்ணங்களால அதை நீங்க எப்படி நடந்திருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்க வடிவமைத்தும் கொள்ளலாம். அப்படி பண்ணும்போது உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற நல்ல விஷயங்கள் ரொம்ப அதிகமாவே நடக்கும். இதுதான் நம்ம நன்றி உணர்வோட மிகப்பெரிய சக்தி. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு எனக்கு இந்த ஒரு நிகழ்வு நடந்தா நல்லா இருக்கும், அந்த ஒரு பணம் கிடைச்சா நல்லா இருக்கும், அந்த ஒரு பொருள் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லைங்களா? அது உங்களுக்கு கிடைச்சிட்ட மாதிரியே நினைச்சு அதுக்கும் நன்றி சொன்னீங்கன்னா அது சீக்கிரமாவே நடக்கிறதுக்கு நீங்க ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சோ இது